வெல்கம் டு Edify Triple H. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்னால் என்ன, ஸோ வேதிக் மேத்தில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம், ஸோ ஏஷியன் மேத்தமெட்டிக்ஸ்னால் நமக்கு என்னென்ன யூஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்? வேதிக் மேக்ஸ்னு நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பட் இன் டீட்டெயிலாக அது என்னன்னு தெரியாது. ஸோ அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வேதிக் மேத் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேதாஸ்லேருந்து ரிக், எஜூர், சாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதாஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் இருந்து ஃபார்முலாஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. யார் அதை ரீடிஸ்கவர் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, சுவாமி பாரதி கிருஷ்ண திரிதாஜி அப்படின்றவர். ஸோ வந்து வேதாஸில் இருந்து சூத்ராஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்கார். ஸோ இது என்ன டோட்டலாக பார்த்தீங்கன்னா மென்டல் மேத் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அதாவது முழுக்க முழுக்க நம்மளோட மூளையை பயன்படுத்தி நம்ம சம்ஸ் வந்துட்டு போடுவோம். ஸோ இப்போது எல்லாருமே வந்து பிரெயின் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்விக்கு இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வந்துருச்சு, கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பசங்க வந்து வேறு ஒரு கேஜெட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணுறாங்களே தவிர, நம்ம அந்த காலத்தில் பண்ண மாதிரி ரொம்ப மைண்ட் கால்குலேஷன் இப்போது கம்மியாயிருச்சு. மெமரி பவர் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா அப்போ வந்து நம்ம ஒரு ஃபோன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக 10லேருந்து 20 பேரோட நம்பர் நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர்டில் இருக்கும். இப்போ இருக்கிறவங்களுக்கு அவங்களோட நம்பரே அவங்களுக்கு தெரியாத நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா அந்த டோட்டலாக மெமரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம கற்றுக்கும் போது நமக்கு மென்டலியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மேத்தை பற்றின ஒரு பயம் இருக்கும், கால்குலேஷன்ஸ் தப்பாயிரும் அப்படின்ற பயம் வந்து சுத்தமாக போயிடும். ஸோ இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸில் மொத்தம் 16 சூத்ராஸ் அண்ட் 13 சப் சூத்ராஸ் இருக்குது. ஸோ கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணும் போது இன் டீட்டெயில்டாக அந்த 16 சூத்ராஸ் என்ன, சப் சூத்ராஸ் என்ன, அது எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஏன் வந்து வேதிக் மேத் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சேம் நம்ம ஸ்பீடாக வந்து சம்ஸ் கால்குலேட் பண்ணி போட முடியும், கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும், அதே மாதிரி நம்மளோட கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், ஓகே நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கேஜெட்ஸ் டிபெண்டன்சி சுத்தமாக இருக்காது. ஸோ உங்களோட திங்கிங் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ ட்ரெடிஷ்னல் மேத்துக்கும் வேதிக் மேத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மேத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் போட்டுட்டு இருப்போம். பட் வந்து வேதிக் மேத்தில் நமக்கு ஈஸியாக ஒன்லைன் ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் அந்த மேத்தமெட்டிக்ஸில் நம்ம ஸ்டெப்பாக ஃபைன் பண்ணி டைம் வந்து நமக்கு எடுக்கும். ஸோ ஸ்பீடு வந்து கம்மியாகும். பட் வேதிக் மேத்தில் நம்ம மென்டல் கால்குலேஷன் பண்ணுறோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கான அந்த பவர் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் மேத்தில் இப்படி தான் நம்ம போடணும் அப்படின்ற ஒரு மெத்தட் அப்படி தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் வேதிக் மேத்தில் 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. நமக்கு அதில் எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் மேத்தில் நம்ம கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் வேதிக் மேத்தில் நம்ம டோட்டலாக நம்ம பிரெயின் மென்டலாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெயினை பூஸ்டப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேன் லேர்ன் வேதிக் மேத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அபோவ் கிளாஸ் 5, அதாவது 12 இயர்ஸ்க்கு மேலே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நமக்கு அப் டு பேசிக்கான ஒரு அடிஷன் எப்படி பண்ணணுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டேபிள்ஸ் வந்து 1 to 9 வரைக்கும் அவங்களுக்கு தெரியணும். அட்லீஸ்ட் அவங்க கற்றுக்கிற அந்த ஸ்டேஜ்லையாவது இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து இந்த மெத்தட்ஸ் சொல்லித்தர முடியும். ஸோ டீச்சர்ஸ் யாராவது இந்த மாதிரி நீங்கள் ஹோம் டியூட்டராக இருக்கீங்க, இல்லை வந்து வீட்டில் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க கற்றுக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கீங்க, மேக்ஸ் இன்னும் ஆன்சர் வந்து ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறவங்க தாராளமாக இந்த மாதிரி வேதிக் மேத் கோர்ஸ் எடுத்துக்கலாம். வீட்டில் பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக நீங்கள் கற்றுக்கலாம். யாரெல்லாம் வந்து மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாக போடணும், இதில் என்னென்ன புது புது டெக்னிக் இருக்குதுன்னு கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த வேதிக் மேத்தை லேர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு பார்த்தா நிறைய மென்டல் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ பேசிக் லெவலில் ஒரு 10+ மென்டல் மேத் ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது. ஸோ இங்கே நம்ம பொதுவாக ஒரு கோர்ஸ் நீங்கள் எது பண்ணாலும் நமக்கு எங்கே வேணாலும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் போனாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கோர்ஸாக ஜாயின் பண்ணியும் லேர்ன் பண்ணிக்கலாம். கற்றுக்கிறது ப்ராப்ளம் இல்லை,
பட் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு தான். ஸோ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இருக்கணும். நீங்கள் எங்கே படித்தாலும் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த கிளாஸ் முடித்து போகும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டாக போடுறோம் அப்படின்ற அந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த வேதிக் மேத் படித்ததுக்கான யூஸே இருக்குது. சும்மா டெக்னிக்ஸ் தெரிஞ்சுட்டா நான் அப்படியே போய் அப்ளை பண்ணிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். வை டு வி ஸ்டடி காம்ப்ளெக்ஸ் மேத்? இந்த கொஷின் ரெகுலராக நம்ம டீச் பண்ணும் போது கேட்டிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குற ஒரு கொஷின் தான். இதை நாங்கள் எங்கே அப்ளை பண்ண போகிறோம், எதுக்காக நாங்கள் இதை படிக்கணும், எங்களுக்கு எதுக்கு அல்ஜிப்ரா, எங்களுக்கு எதுக்கு மேத்தமெட்டிக்ஸு, எங்கள் பேசிக் அடிஷன் சப்ராக்ஷன் கால்குலேஷன் இருந்தால் போதாதா, எதுக்கு இவ்வளோ படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இட் பில்ட்ஸ் திங்கிங் ஸ்கில். உங்களுக்கு திங்கிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் ஈவன் இன்ஜினியரிங்கில் கூட உங்களுக்கு 2 இயர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு ஜிம் மாதிரி இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம எப்படி பாடி மசில்ஸ் பில்டப் பண்ணுறதுக்கு நம்ம ஜிம்முக்கு போகிறோமோ அதே மாதிரி நம்ம பிரெயின் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு, மெமரி திங்கிங் பண்ணுறதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு காம்ப்ளெக்ஸ் சம்ஸை போட போட நம்ம பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும். அதனால தான் நமக்கு ஒவ்வொரு கிளாஸ் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி காம்ப்ளெக்ஸான சம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு பேசிக்காக பார்த்திங்கன்னா அடிஷனில் ஸ்டார்ட் ஆகுறது, அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அல்ஜிப்ரா, மென்சுரேஷன் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு காம்ப்ளெக்ஸான சம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேத்தமெட்டிக்ஸ் போடும் போது தான் நமக்கு நம்ம பிரெயினுக்கு இந்த காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பவர் கிடைக்கும். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் ஏதாவது காம்ப்ளெக்ஸான திங்ஸ் நடந்துச்சு அப்படின்னா நம்ம அதுலேருந்து வெளில வரத்துக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும் போது உங்கள் பிரெயினுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து எப்படி வெளில வர்றது அப்படின்றத இந்த திங்கிங் உங்களுக்கு இன்டெரக்டாக அங்கே யூஸ் ஆகும். ஸோ நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா வெறும் பட்ஜெட் பிளான் பண்ணுறதுக்கோ இதுக்கு மட்டும் இல்லை. ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் டீபக் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதாங்க நம்ம அதுக்காக தான் காம்ப்ளெக்ஸ் மேத் படிக்கிறோம். இனிமேல் யாராவது எதுக்கு நாங்கள் படிக்கணும், நாங்கள் டெய்லி லைஃப்பில் இதை யூஸ் பண்ணுறோமா, இன்ஜினியரிங்கில் நாங்கள் ஏன் மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே நம்ம பிரெயினுக்கான ஒரு ஜிம் மாதிரி ஒர்க் அவுட் ஆகிற சம்ஸ் தான். ஸோ இனிமேல் ஏன் மேக்ஸ் போடுறோன்னு நினைக்காதீங்க. இன்னும் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக சம்ஸ் இருந்தாலும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத உங்கள் பிரெயினுக்கான ஒரு டாஸ்க்காக அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய இடத்துல அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேதிக் மேத் பற்றினா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.